வா. பாத்துக்க நண்டு, பாத்துக்கங்க, பாத்துக்கோங்க. பாட்டியை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போல. பாத்துக்கோ. பாத்துக்குவாங்க. பத்திரமா. நான் அடுத்த முறை வரும்போது நீ என் கூட வரணும் பாட்டி. நான் கண்டிப்பா வாரேன். பத்திரமா. எல்லாரும் நல்லா கை கால் கழுவிட்டு தலையில தண்ணி தெளிச்சிட்டு உள்ள போங்க. அம்மா, விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேங்கம்மா. துளசி, நீதாம்மா முதல்ல உள்ள போகணும். உள்ள போய் விளக்கு முகம் பாரு. போ. துளசி, முதல்ல நீ போய் விளக்கு முகம் பாருமா. சரிதா. தனுஷ், நீயும் கூடவே போய் பாருப்பா. சரிம்மா. எல்லாரும் விளக்கு முகம் பார்த்துட்டு தான் வேற எந்த வேலையும் செய்யணும். அம்மா, எதுக்குமா இதெல்லாம் பண்றீங்க? விளக்கு தெய்வ சக்தி நிறைஞ்சதுமா. நாம கும்பிடுற தெய்வம் அதுல குடியிருக்கும்ன்றது நம்பிக்கை. இந்த மாதிரி பெரிய காரியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றவங்க முதல்ல விளக்கு முகம் பார்ப்பாங்க. அப்பதான் கெட்ட சக்தி எல்லாம் விலகி நம்ம வீட்டுல நல்லது நடக்கும். அதுக்காகத்தான். இதுல இவ்ளோ இருக்காமா? ஆமா, வா. துளசி, இது குடி. வேணாம் மதனி, தகிக்கல. துளசி, நேத்துல இருந்து நீ எதுவுமே சாப்பிடாம இருக்க. அட்லீஸ்ட் இந்த தண்ணியவாது குடி. வேணாங்க மதனி. ராதா, அம்மா, அண்ணி ரூமுக்கு கூட்டிட்டு போ. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். கூட்டிட்டு போ. சரிம்மா. அண்ணி வாங்க. அப்பாவை நினைச்சு ஆளே அரை உசரா போயிட்டாளே. எப்படிங்க இவளுக்கு ஆறுதல் சொல்லி நம்ம சரி பண்றது? அம்மா, அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் அவளே தன்னால சரியாயிடுவா. அண்ணே, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப டல்லா இருக்கீங்க. ஒரே ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரவா? வேணாம், எதுவும் சாப்பிட பிடிக்கல. அண்ணி, பிளீஸ் அண்ணி, இப்படியே இருந்தா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும்.
எல்லாத்தையும் செஞ்ச எனக்கு எதுவும் ஆகாது. என்ன எல்லாரும் வெகுலி ஒன்னும் தெரியாதவன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு கோவமா வரும். அவங்க கூடல மல்லுக்கு நிப்பேன். அவங்க சொன்னதுதான் சரின்னு இப்பதான் எனக்கு புரியுது. பின்னாடி வரதெல்லாம் யோசிக்காம கோட்டிக்காரியா இருந்துட்டு புள்ள. அண்ணி